கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய மாற்றத்துக்கான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவர் சகல பரிபூரணத்தினால் நம்மளை நிரப்புகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய நாள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவருடைய பரிபூர்ண மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை ஐஸ்வர்யத்தின்படி எங்களை அனுக்கிரகம் பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறது அவர். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்திலே, அவர் யூதனானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி, அழகா சொல்றான் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை வணங்குகிற, அவரை நமஸ்கரிக்கிற, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். அவர் எல்லா கிருபைகளையும் எல்லாவற்றையும் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சலாக்கியம் பிரியமானவர் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னர் தான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னா அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் பிலிப்பியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல அங்கே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம்தான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அன்புல, நீதியில, பாசத்துல, நேசத்துல, கருணையில, கிருபையில, இரக்கத்துல, எல்லாவற்றிலுமே அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய எந்த இடத்துல நாங்கள் குறைவா இருக்கிறோமோ, அது ஆவிக்குரிய குறைபாடு இருந்தாலும் சரி, மாம்சத்துக்குரிய குறைபாடு இருந்தாலும், எப்படி எங்களுடைய குணாதிசயம் சார்ந்த குறைபாடுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம வரும் பொழுது அவருடைய மகிமையினாலே அவர் எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் குறைவுள்ளவர்கள் தான், நாம் ஒவ்வொருவரும் பலவீனர்கள் தான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நிறைவுள்ளவர், அவர் நிறைவானவர். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்களை நிறைவாக்குறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரம். பாருங்க, நாங்க ஐஸ்வர்யமாகும்படிக்கு, நாங்க நிறைவாயிருக்கும்படி, நாங்கள் உயர்ந்திருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தம்மே தாழ்த்தினார். அவர் எங்களுக்காக தரித்திரரானார், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பிரியமானவர்களே. ஆகவே தர்மையான காலை வேளையில கிறிஸ்துவ அன்பானவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அவசியம், ஒரு ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய உயர்வு வேண்டும் என்பதற்காக அந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துவாராக. God bless you all.